பயங்கரமா இருக்கு படம். செம்ம வெறித்தனம். ஸ்டார் இஸ் பார்ன். ஸ்டார் தமிழ் சினிமா கிளாஸ் எமோஷன் எல்லாமே ஒன் டைம் ஒண்டர்லாம் இல்ல. ஒன் டைம் ஒண்டர்லாம் கிடையாது. இனிமே வரப்போறது எல்லாமே ஒண்டர் தான். அழுவுறான் பக்கத்துல. சூப்பர் படம். நேத்தே சொல்லிட்டாரு பிளாக் பஸ்டர்னு. பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. இல்ல அது விஜய் சித்து FDFS போகணும்னு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ வந்து இந்த 10க்கு வந்து FDFS வந்துட்டோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே காமெடி தான். ஃபன் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கு. ரியாலிட்டி அதுதான். ரியாலிட்டி வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். ஃபுல்லாக பிரதீப் அவங்க சூப்பர். ஆல்ரெடி அவுட்டோடியில் ரொம்ப பிடிக்கும். இதில் அவங்க சூப்பர் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இல்ல அப்படிதான் பாருங்க நினைப்பீங்க எல்லாரும். ஆனா வந்து அங்கதான் டேரக்டர் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அங்கதான் ட்விஸ்ட் இருக்குது. ட்ரெய்லர்ல வந்து பொறுக்கி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா வந்து படத்துல வந்து பார்த்தா மாஸ் பண்ணிருப்பாங்க. பாருங்க, கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி எடுத்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா ஒரு ஃபீல் குட் மூவியா, பொறுக்கித்தனத்தை க்ளோரிஃபை பண்ணாம அதை ஒரு ஃபீல் குட் மூவியா எடுத்துட்டு போயிட்டாங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனைங்கிற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. பிரதீப் செமையாக பண்ணியிருக்காரு. பிரதீப், ஹர்ஷத்துக்கு நல்ல ரோலு, அனுபவம் நல்ல ரோலு, மிஷ்கினும் சூப்பர் ரோலு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. ரெண்டுமே இருக்குது. அதே அவரே வந்து அஸ்வன் மாரிமுத்து அராஜகம்னு போட்டிருந்தார்ல, நிஜமான படம் அராஜகமாக தான் இருக்குது. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்ததுண்ணா படம். நல்லா சூப்பராக இருந்தது. செமையாக இருக்குண்ணா. செமையாக இருக்குது. ஃபுல் ஃபன்னு. பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது படம். கண்டிப்பாக எல்லாமே பார்க்கலாம். படம் உண்மையிலே செமையாக இருக்குது. கண்டிப்பாக செமையாக இருக்கும் படம். சூப்பராக இருக்கும் படம். ஒர்த்து வாட்ச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். 90s கிட்ட, 80s கிட்ட, 2Ks கிட்ட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட் ஆக்சுவலாக. கடைசியில் கண்டிப்பாக அழ வச்சிரும் படம். பட் ஆனால் ஃபன்னு எல்லாமே இருக்குது படம். கதை எதுவும் ஸ்பாயில் பண்ணானா ஆனால் சூப்பராக இருக்கும் படம். வேற லெவல் தல. அது சொன்னா ஜாலியாக போங்க. படம் வந்து பாருங்க. படம் வேற லெவல். அது சொன்னா உங்களுக்கு புரியாது. வந்து பாருங்க. செம படம். இந்த வருஷத்தோட ஹிட். கண்டிப்பா வேற லெவல் பிளாக் பஸ்டர். கதற விட்டுருக்கானுங்க. சூப்பரா நல்ல மூவினா. அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் நல்ல மூவி. நீங்க சொல்றீங்க கமர்ஷியல் எல்லாமே, எமோஷனல், டான்ஸ் எல்லாமே இருக்கு. என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்லைனா அதுதான் பண்ணிருக்கலாமா? கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல். ஆக்சுவலி இது வந்து நம்ம எதிர்பார்க்கல. எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் அந்த ட்விஸ்ட்டை வந்து நம்ம சொல்லக்கூடாது. உள்ளே வந்து பார்க்கணும். அது அவர் நம்மளை ப்ராங்க் பண்ணி இப்போ தேங்க்ஸ் டு எஸ்டிஆர். ஆனால் தேங்க்ஸ் டு வேற ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வேற லெவல் தான். படம் ஒன்லி அப்ஸ் தான், டவுன்ஸ் தான் கிடையாது. அஸ்வத் வந்து வேற லெவல் பண்ணிட்டாப்ல. நெக்ஸ்ட் அடுத்து அவர் STR 51 அதுக்கு தான் மரண வெயிட்டிங்க. பிரதீப் வந்து வேற லெவல். அவருன்னு ஆக்சுவலி இடத்த பிடிச்சார் சினிமாவில். அவள் தான் அடுத்தடுத்து வந்துட்டாருன்னா அவள் தான் மாஸ் தான். அவர் இந்த பேனர்லாம் அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக தான் ஆகும் போல தேட்டரில். மாஸ்னா வரேண்ணா இல்லைண்ணா. பொறுக்கித்தனத்தை க்ளோரிஃபைலாம் பண்ணல. ஆக்சுவலி பொறுக்கித்தனம் இருந்தால் என்ன ஆகுன்றது தான் இந்த படத்தை சொல்லிக்காங்க. இந்த இடத்து பொறுக்கித்தனத்தை க்ளோரிஃபைலாம் பண்ணல. படம் வேற லெவலில் உண்மையிலே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகலாம். பசங்கள்லேருந்து எல்லாருமே அதெல்லாம் ஜாலியாக இருக்கா படம். வந்து ஒன்றும் மியூசிக் வந்து ரெண்டு மூணு சாங்ஸ் தான் சூப்பராக இருக்குண்ணா. ஒரு லைக் STR ஒன்று பாடியிருப்பார். இன்னொன்று வந்து டிராகன் ஃபயர் ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் ஒரு சாங் இருக்கும். அதெல்லாம் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்லாம் அவர் லியோன் ஜேம்ஸ் நல்லா தானே பண்ணியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குண்ணா. அதெல்லாம் லேக்ல எதுவும் தெரியலண்ணா. ஒன்லி அப்ஸ் தானா. நம்மளுக்கு ஒரு நிமிஷம் என்னடா அப்படி டவுன் டக்குன்னு மிஸ்கினை கூட்டு வந்துடுறாங்க. மிஸ்கின் அவர் ஒரு காம்போ. அது பயங்கர இதாக இருந்துச்சுண்ணா. செம்மையா இருந்துச்சுண்ணா படம். அதெல்லாம் ஒரு இதெல்லாம் இல்லைண்ணா. ஜாலியாக தான் இருந்துச்சு. வந்து எல்லாருமே பார்க்கலாண்ணா. தேங்க்ஸ். படம் சூப்பர் சார். ரிட்டர்ன் ஆஃப் டிராகன். என் தலைவன் சித்து வேற லெவல் சார். சித்து அக்ஷய் கான் ஃபயர் சார். சம படங்க ஃபயர். இனிமேல் பிரதீப் படத்துக்கு நம்பி வரலாம். 100% கேரண்டி. வெறியா இருந்தது படம். ஸ்டார்டிங்ல சிரிக்க ஆரம்பிச்சு லாஸ்ட்ல அழுவ வச்சுட்டாங்க. பட் ஆனால் வெறியா இருந்தது. தரமா இருந்தது படம். வேற லெவல் பிளாஸ்ட். ரெண்டு காமெடி, ஆக்ஷன், கிளைமேக்ஸ்ல எமோஷனல். ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுவோம். எந்த லாக்குமே இல்லை. செம்ம பிளாக் பஸ்டர். கண்டிப்பாக வந்து ஃபெஸ்டிவ் மூட் மாதிரி இருக்கு ப்ரோ படம். வேற மாதிரி. பிரதீப் வேற லெவல். எமோஷனல் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. கிளைமேக்ஸ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல அழ விட்டார் தியேட்டர்ல. அதெல்லாம் கண்ணை தொடச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வேற லெவல் ப்ரோ. படம் செம்மையா இருந்துச்சு. மிஸ்கின்லாம் பொழந்துட்டாரு. மிஸ்கின் ஆக்டிங்லாம் செம்மையா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் குதிப்பாரு திடீர்னு ஜாலியா செம்மையா இருக்கும் படம். சிரிப்பா இருந்துச்சு. நல்லா எல்லாம் த்ரூ அவுட் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இன்டர்வெல் கிளைமேக்ஸ் எல்லாம் பொழந்துட்டாங்க. பயங்கரமா எல்லாம் எதிர்பார்க்காத சீனா இருக்கும். ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். நல்லா பிரதீப் ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. எல்லா சீனுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சீன் நீங்கள் சொல்லவே முடியாது. த்ரூ அவுட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து பயங்கரமாக இருக்குது.
என்ன ஜி சொல்கிறது, படம் ரொம்ப திருப்தியாக வெளில போகிறேன் ஜி. ரொம்ப செம்ம டக்கராக இருக்குது. ரொம்ப திருப்தியோட இப்போ போகிறேன். ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு படம் பார்த்து ஒரு குட் ஃபீல் இருக்குது. இன்னொன்று சொன்னோன்னா, இந்த படம் வந்துட்டு அப்படியே இந்த யங்ஸ்டர்ஸ் நடிக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்க்கணும்லாம் கிடையாது. எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணால் வந்து பார்க்கலாம். ஏன்னா படத்தை வந்து நல்ல ஒரு குட் மெசேஜ் சொல்லிக்கிறாங்க. குட் மெசேஜ் என்ன, நாங்கள் எல்லா படத்தையும் பார்க்குறது தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும், இது சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது எத்தனை வாட்டி ஒரு மனுஷனை வந்து லைஃப் வந்து கீழே இறக்கி தள்ளினாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவன் மேலே வந்து எப்படி ஓடுறான் அப்படின்னு முக்கியம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ லைஃப் வந்துட்டு ஒரு செகண்ட் சான்ஸ் தரும் அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பட் லைஃப் வந்து நீ ஓட எத்தனை சான்ஸ்னால் தரும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்துள்ள படம் தான். தேர்ட் சான்ஸ் தரும், ஃபோர்த் சான்ஸ் எல்லாம் தரும். நீ உண்மையாரு, உன் கடமைக்கு உண்மையாரு, உன்னோட லைஃப் நோக்கி நிற்போ, உன் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நிற்போ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்ன சொன்னோன்னா, அந்த லவ் டுடே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாங்க. லவ் டுடே எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, கதை கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு பிரதீப் அந்த இன்ட்ரோ பண்ணும்போது கிளாப்ஸ் வராது. ரிட்டர்ன் டேட்டா பை பிரதீப் மகன் ரெண்டில் போட்டாங்களே, அப்போ கிளாப்ஸ் வரும்ல, அப்போனா என்ன அர்த்தம், அவர் ஜெயிச்சாரு, மக்கள் அம்மானத்தை பிடிச்சான்னு அர்த்தம். அதே மாதிரி அஸ்வத்தோட ஃபஸ்ட்டு பேர் வரும்போது யாரும் கிளாப் தட்டல, ரிட்டர்ன் டேட்டா பை அஸ்வத் அப்படின்னு வரும்போது தான் அப்படி ஒரு கிளாப்ஸு. அது கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க, அவர் வந்துட்டு டேரக்டராகவும் இல்லை, பிரதீப் ரங்கநாத் தான் ஒரு ஆக்டராகவும் ஜெயிச்சார். மக்கள் மனசை பிடிச்சாருங்க. ஏன்னா ஒரு ஆக்டரால் தான் ஒரு ஆடியன்ஸை எந்த அளவுக்கு அவங்களை பிடிக்க வைக்கணும்னு தெரியணும். ஸோ ரொம்பவே நல்லா வந்து he knows how to make the audience laugh. அப்புறம் how to make the சீன் ஃபீல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ எல்லாமே அவருக்கு தெரியுதுங்க. அவர் கடைசி ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பார். எங்கள் எல்லாரையும் மற்றவங்க தெரியாதுங்க, நான் கலங்கிட்டேங்க. அப்படி ஒரு நல்ல சீன் அது. எல்லாமே வந்து பார்க்குற படம் தான் அது. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. பிரதீப் ப்ரோ வேறு லெவல் பண்ணிட்டாரு. ஜென்சி கிட்டு எல்லாரும் புரியல ப்ரோ, அழலாக வைக்கல ப்ரோ. ஏமாத்துறவங்கள ஏமாத்தாதீங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டாரு ப்ரோ படத்தில். ஜென்சி கிட்டு 2K கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சிக்கிறோம்ல, அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் எமோஷன் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் ப்ரூஃப் பண்ணிட்டாரு ப்ரோ.